up our hands and praise God. நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Yes, Jesus. Hallelujah, 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 hallelujah. சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை ஒன்று நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை ஒன்று நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து ஒன்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை ஒன்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையோ மிதிப்பார். Hallelujah. Truly, the Lion of the tribe of Judah has overcome. மெய்யாகவே உண்மையாகவே யூதா கோத்து சிங்கம் ஜெயம் எடுத்திருக்கிறார். He has overcome the devil. அவர் பிசாசை ஜெயித்தார். He has overcome the world. அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். He has overcome death. அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். Overcome sickness. அவர் வியாதியை ஜெயித்திருக்கிறார். He has overcome all things. எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். And now he is seated
on the throne of the Father. இப்போது அவர் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And he is offering that same throne to us. அதே சிங்காசனத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். He that overcometh shall inherit all things. ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். Because Jesus overcame, we shall overcome. இயேசு ஜெயம் கொண்டபடியால் நாமும் ஜெயம் கொள்வோம். Even tonight he is moving in our midst. இந்த ராத்திரியில் கூட அசைவாடிக் கொண்டிருக்கிறார். He wants to grant you that same victory. அதே ஜெயத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். He wants to give you that victory tonight. இந்த ராத்திரி உனக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். Whatever it may be. அது என்னவா இருந்தாலும் சரி. Whatever is trying to bring you under bondage. உன்னை கட்டுக்குள் கொண்டு வருகிற எந்த வல்லமையா இருந்தாலும் சரி. Right now he is granting you the victory. இதே நிமிஷத்தில் ஜெயத்தை தருகிறார். Yes, that victory is coming to you. இப்போது ஜெயம் நோக்கி வருகிறது. Receive that victory. ஜெயம் பெற்றுக்கொள். Receive that victory. ஜெயத்தை பெற்றுக்கொள். Hallelujah. 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 Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Before we conclude this meeting, இந்த கூட்டத்தை முடிக்கும் முன்பாக the Lord wants to touch every one of us. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். Whether you be a sick person, நீ வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி, whether you be a person in sins and sick in the iniquity, ஒருவேளை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் காணப்படும் மனுஷனா இருந்தாலும் சரி, maybe a person without peace in your heart, ஒருவேளை இதயத்தில் சமாதானமற்ற மனுஷனா இருக்கலாம், or you could be a person troubled with so much of problems. எத்தனையோ பிரச்சனையால் கலங்கி போன மனுஷனா இருக்கலாம். Probably your problems could be a family problem, ஒருவேளை பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், or it could be a financial problem, ஒருவேளை பணத்துக்குரிய பிரச்சனையா இருக்கலாம், or it could be some problem that you have that nobody can solve. வேற யாரும் அதை தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். But tonight the Lion of Judah is in our midst. இந்த ராத்திரி வேளையில் யூதா கோத்திர சிங்கம் இருக்கிறார். Lion of Judah is in our midst. யூதா கோத்திர சிங்கம் இருக்கிறார். Jesus is in our midst. இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He wants to grant you that victory. உனக்கு அவர் விடுதலை தர விரும்புகிறார், ஜெயத்தை தர விரும்புகிறார். It is Jesus who brought you here tonight. இயேசு தான் உன்னை இங்கே கொண்டு வந்தார். You have not come here by chance. நீ ஏதோ தற்போது அப்படி உள்ள வரவில்லை. Oh, the Lord Jesus has brought you here. கர்த்தராகிய இயேசு தான் உன்னை உள்ளே கொண்டு He வந்தார். is granting you the deliverance right now. இதோ இப்போதே உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். Grant you the healing right now. உனக்கே சுகத்தை தருகிறார். He is grant you the victory right now. இப்போதே உனக்கு ஜெயத்தை தருகிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The power of God is touching you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. Hallelujah. 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 நடந்தே வல்ல சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆமென். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். Hallelujah. 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 Hallelujah.
Even tonight. இந்த ராத்திரி வேளையிலும் கூட Now we are going to finish the meeting in few minutes, just 1 or 2 minutes. இன்னும் 1 நிமிடத்துக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். But the Lord wants to grant everyone a healing. ஆனால் கர்த்தர் இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தர He விரும்புகிறார். wants to grant everyone a victory. ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். You have any sickness in your body, lift up your right hand. உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதியா இருந்தாலும் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். If you have any problem, lift up your right hand. எந்த பிரச்சனை இருந்தாலும் கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். If you have any problem, any evil powers attacking you, lift up your right hand. ஏதாவது பிரச்சனைகள் அசுத்த ஆவிகள் பொல்லாதவர்கள் உங்களை பாதிக்கும் என்றால் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். Right now the Lord is going to touch you. இப்போது தேவனை தொட போகிறார். The power of God is going to touch you. கர்த்தருடைய வல்லமை தொட போகிறது. The Lord is seeing your right hands. கர்த்தர் உன் வலது கரத்தை நோக்கி The பார்க்கிறார். Lord is seeing your right hands. கர்த்தர் வலது கரத்தை நோக்கி The பார்க்கிறார். Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is rebuking every evil power. எல்லா அசுத்த வல்லமையை கர்த்தர் அதட்டுகிறார். Hallelujah. 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 இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hey, Jesus. இயேசுவே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் Hey, Jesus. Hallelujah. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hey, hallelujah. இயேசுவை நான் என்றும் ஏற்றி Hey, மகிழ்ந்திடுவேன். hallelujah. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Thank you, thank you, praise you. Amen. Hallelujah. 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 Amen. As we keep lifting up the name of Jesus, இயேசு நாமத்தை நாம் உயர்த்து கொண்டே இருக்கும்போது we see every evil power departing from this place. இந்த இடத்தை விட்டு எல்லா பொல்லாத ஆவிகள் போகுது நீங்கள் காண்கலாம். Every sickness is leaving your body. உன் சரீரத்தை விட்டு எல்லா வியாதிகள் வெளியே போகிறது. That problem the Lord has undertaken. அந்த குறிப்பிட்ட பிரச்சனை கர்த்தரே பொறுப்பெடுத்தார். God is solving your problem. உன் பிரச்சனைகளை கர்த்தரே தீர்த்து The கொண்டிருக்கிறார். Lord is providing your need. கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திக்கிறார். Yes, the name of Jesus can do great things for us. ஆம், இயேசு நாமம் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும். The name of Jesus will give us the victory over these 7 nations. இயேசு நாமம் இந்த 7 ஜாதிகள் மேல் நமக்கு ஜெயத்தை It தரும். will give us the victory over the 31 kings. 31 ராஜாக்கள் மேல் நமக்கு ஜெயத்தை The தரும். name of Jesus will make us to inherit New Jerusalem and Zion. இயேசுவின் நாமம்
சியோன் புதிய எருசலேமை சுதந்தரிக்க உதவி செய்யும். If you're called for Zion, don't hesitate to surrender your lives. நீ சியோனுக்கு என்று அழைக்கப்பட்டால் உன் ஜீவத்தை ஒப்புக் கொடுக்க நீ தவிர்க்காதே. தயங்க வேண்டாம். Don't be afraid. Don't linger. பயப்படாதே, தயங்காதே. Oh, right now surrender your life. இப்போதே உன் ஜீவத்தை ஒப்புக் கொடு. You can see the Lord anointing you fresh right now. இதோ இப்போதே புதிதாக உனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பார்ப்பாய். You can see the anointing come upon you. உன்மேல் அபிஷேகம் வருவதை நீ காண்பாய். You can see the power of God coming upon you. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வருவதை நீ காண்பாய். Yes, the Lord is anointing you. ஆம், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். Hallelujah. 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 ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவின் நாமமே கீதமே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவின் நாமமே நாமமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஆமென். என் இயேசுவை நான் என்றும் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Truly, the Lord has visited us this night. உண்மையாகவே இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை சந்தித்தார். He visited us through His word. தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through His Spirit. தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through the anointing. தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through the deliverance. தம்முடைய விடுதலையின் மூலமாய் நம்மை சந்தித்தார். Let's lift up our hands and give glory to God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. For every precious word the Lord spoke to us tonight, let's praise God. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. For strengthening His servant and giving him the grace, let's praise God. தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் வசனத்தை கொடுக்க அவர் கிருபை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. The Lord is going to give every one of us a special spirit of prayer tonight. Let's praise God. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு விசேஷ ஜெபத்தை தர போகிறார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. நேசமீபரே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் மகிழ்ந்தேனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன் இன்னும் மகிழ்ந்தேனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன் ஜபம் செய்யும் ஆண்டவா இப்போது
Hallelujah. Let us examine ourselves tonight. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவிதத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போமா? Where are we standing in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? Are we still in Egypt? நாம் இன்னும் எகிப்திலேயே காணப்படுகிறோமா? Are we still in our sins? இன்னும் நம்முடைய பாவத்திலேயே காணப்படுகிறோமா? If that be so, look at the Passover lamb. அப்படி இருக்கும் என்றால் இதோ பஸ்கா ஆட்டுக்குட்டியை நோக்கி பாருங்கள். Look at the blood that was shed for you. உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நோக்கி பாருங்கள். When you look at the blood, there is healing and deliverance for you. அந்த இரத்தத்தை நோக்கி பாரும்போது உனக்கு சுகமும் விடுதலையும் உண்டு. Oh, there is deliverance for you tonight. இந்த ராத்திரி உனக்கு விடுதலை உண்டு. Look at the Passover lamb. இதோ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நோக்கி பார். Hallelujah. Turana karava katuya. Hallelujah. Are you still waiting on the shores of the Red Sea? இன்னும் அந்த சிவந்த சமுத்திரத்தின் கரையில் நீ நின்று கொண்டிருக்கிறாயா? You have to cross the Red Sea. நீ சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். That is the will of God. அதுதான் தேவ சித்தம். If you have not crossed the Red Sea, the Lord is calling you tonight. நீ சிவந்த சமுத்திரத்தை கடக்காவிட்டால் இதோ இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் அழைக்கிறார். If you stand there for long, the Egyptians will take you back as captives. நீ வெகு நேரம் அங்கே நின்று கொண்டிருந்தால் மறுபடியும் எகிப்தியர்கள் உன்னை அடிமைகளாய் கொண்டு செல்வார்கள். You will go back to your old bondage. நீ மறுபடியும் பழைய அடிமைத்தனத்துக்கு செல்வாய். Therefore the Lord tells you to go forward. ஆகவே கர்த்தர் சொல்கிறார் முன்னேறி போ. The Lord tells you to obey His word. கர்த்தர் சொல்கிறார் தம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படி. Oh, obey the word of God and press forward. இதோ கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல். And you can see the hand of the Lord working for you. உனக்காக கர்த்தருடைய கரம் கிரியை செய்து நீ காண்பாய். Hallelujah. Oh. Have you come to Mara tonight? இந்த ராத்திரி ஒருவேளை மாறாக நீ வந்திருக்கலாம். You may be sick and troubled. ஒருவேளை நீ வியாதியாய் கலங்கி இருக்கலாம். Look at the tree that was cut for you. உனக்காக வெட்டப்பட்ட அந்த மரத்தை நீ பார். That is the Lord Jesus Christ. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Oh, He has borne all your sickness
and all your pain. எல்லாவுடைய வியாதியும் வேதனையும் அவரே அவர் மேல் சுமந்தார். As you make a decision to obey the word of God, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு தீர்மானம் எடுக்கும்போது you can see the Lord healing your sickness tonight. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவதை நீ காணலாம். Therefore surrender your life to the Lord. ஆகவே கர்த்தரிடத்தில் உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடு. Surrender your life to the Lord. கர்த்தரின் உன் ஜீவியத்தை முற்றிலுமாக ஒப்புக்கொடு. The Lord wants to heal you tonight. இந்த ராத்திரி உனக்கு அது சுகமாக்க விரும்புகிறார். Hallelujah. Purana karana shara tya 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 ba la ya. Hallelujah. Have you come to the experience of Mount Sinai? நீ சீனாய் மலையுடைய அனுபவத்துக்கு வந்திருக்கிறாயா? The Lord wants to write his laws upon your heart. இதோ உன்னுடைய இதயத்தில் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதும்படியா விரும்புகிறார். If you surrender your life, நீ உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடுப்பாய் என்றால், if you obey the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாய் என்றால், surely the Lord will fill you with the power of the Holy Ghost. நிச்சயமாவே கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமையினால் இன்னும் நிரப்புவார். Truly the Lord will give you the power of the Holy Ghost. நிச்சயமாய் கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமையை தருவார். And the Lord will make you a new person altogether. நிச்சயமாய் உன்னை கர்த்தர் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார். The power of God is coming down in our midst. இதோ தேவ வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Yes, receive the power of God. ஆம், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of God. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord is touching you tonight. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord wants to take you to the land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். But you must decide to do the will of God. ஆனால் நீயோ தேவ சித்தம் செய்ய தீர்மானிக்க வேண்டும். Many times you have run away from the will of God. அநேக முறை தேவஸ்தம் செய்யாதபடிக்கு நீ ஓடி போய் விட்டாய். But tonight the Lord is calling you back. இதோ இந்த ராத்திரி வேளையில் மறுபடியும் கர்த்தர் உன்னை The அழைக்கிறார். Lord is calling you back to come back to him tonight. இந்த ராத்திரி அவரே வரும்படியாய் மறுபடியும் உன்னை கர்த்தர் Oh, அழைக்கிறார். the Lord is calling you tonight. இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you இந்த tonight. ராத்திரி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Come back to him. அவரே ஓடி வா. Come back to him. அவரே வா. Hallelujah. Purana Shakara Balana Pura Vakarana. Hallelujah. Shall we all stand up, நாம் please? எல்லாரும் எழும்பி நிற்போம். The Lord wants to touch every one of us. இதோ கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். You may be a new person, நீ ஒருவேளை புதிய மனுஷனாக or வந்திருக்கலாம். you may be an old believer. நீ ஒரு பழைய விசுவாசியா You இருக்கலாம். may be a young man. நீ ஒரு வாலிபனா இருக்கலாம். You may be a young sister. நீ ஒரு வாலிப சகோதரியா இருக்கலாம். You may be a Christian. நீ ஒரு கிறிஸ்துவனா You இருக்கலாம். may be a நீ non-Christian. ஒரு கிறிஸ்துவ அல்லாதவனா இருக்கலாம். But tonight the Lord wants to touch you. இந்த ராத்திரி தேவனுடைய தொடுபடியா விரும்புகிறார். The Lord wants to set you free. இதோ உன்னை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். A deliverance in your soul. ஒரு உன்னுடைய ஆத்மாவில் விடுதலை, A deliverance in your spirit. உன்னுடைய ஆவியில் விடுதலை, A deliverance in your heart. உன்னுடைய இதயத்தில் விடுதலை, A deliverance in your body. உன்னுடைய சரீரத்தில் விடுதலை. Yes, look up to the Lord right now. இப்போதே கர்த்தரை நீ ஓடி Look வா. up to the Lord right now. இப்போதே கர்த்தரை நீ வா. The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். Be healed right now. இப்போதே சுகமாவாயாக. Be healed right now. இப்போதே சுகமாவாயாக. Be healed right now. இப்போதே The சுகமாவாயாக. Lord is healing you. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். Hallelujah. Amen. God wants to heal your soul. கர்த்தர் உன்னுடைய ஆத்மாவை சுகமாக்க விரும்புகிறார். He wants to heal your mind. உன்னுடைய மனதை சுகமாக்க விரும்புகிறார். He wants to heal your body. உன்னுடைய சரீரத்தை குணமாக்க விரும்புகிறார். Unless you have a healthy body, you cannot do the will of God. உனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் இல்லாவிட்டால் நீ தேவ சித்தம் செய்ய முடியாது. Unless you have a healthy body, you cannot serve God. உனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் இல்லாவிட்டால் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. That's why the Lord wants to heal you tonight. ஆகவே இந்த ராத்திரி வேளையில் உன்னை கர்த்தர் சுகமாக்க The விரும்புகிறார். Lord wants to reveal His healing power through you tonight. இந்த உண்மையாய் தம்முடைய சுகமாக்க வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to prepare your body for His coming. அவருடைய வருகைக்காய் உன் சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். For that the Lord is sending His power in your body. அதற்காகவே உன் சரீரத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். Power of God is coming into your body right now. இப்போதே கர்த்தருடைய வல்லமை சரீரத்துக்குள் பிரவேசிக்கிறது. Receive that power. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். Receive that power. Receive that power. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். Hallelujah.
விடுதலை வல்லமையால் விடுதலை வல்லமை வல்லமையால் விடுதலை வல்லமையால் விடுதலை வல்லமையால் விடுதலை Dear child of God, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, you were thinking that I will be like this, sick forever. நான் இப்படியே என்றென்றைக்கும் வியாதியாவே இருப்பேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். I will be sick till my death. என்னுடைய மரணம் வரைக்கும் நான் வியாதியாவே இருப்பேன். Or perhaps God is sanctifying me through this sickness. இல்லாவிட்டால் ஒருவேளை இந்த வியாதியின் மூலமாக கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். But that's not the will of God. அது தேவ சித்தம் அல்ல. The Lord wants to heal you. கர்த்தர் உன்னை சுகமாக்க The விரும்புகிறார். Lord wants to heal you. கர்த்தர் சுகமாக்க The விரும்புகிறார். Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். The Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். Hallelujah. 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 வார்த்தையாலே விடுதலை வார்த்தையாலே விடுதலை வார்த்தையாலே விடுதலை வார்த்தையாலே விடுதலை வார்த்தையாலே விடுதலை வார்த்தையாலே விடுதலை இந்த ராத்திரி வேளையில் the Lord has touched you. கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். Tonight the Lord has healed you. இந்த ராத்திரி இதோ கர்த்தர் உன்னை குணமாக்கி இருக்கிறார். Because you have obeyed the voice of God. நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால், because you have obeyed the word of God. நீ
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால், because you have surrendered to do God's will, நீ தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்பு கொடுத்தபடினால், because you have surrendered to please God, இதோ நீ தேவனை பிரியப்படுத்த நீ ஒப்பு கொடுத்தபடினால், therefore the Lord has touched you and healed you tonight. இதோ கர்த்தர் அதுவே உன்னை கர்த்தர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். The Lord has healed you tonight. கர்த்தர் இந்த ராத்திரியில குணமாக்கி இருக்கிறார். That sickness is no more. அந்த வியாதி இனிமேல் சரீரத்தில் இல்லை. That sickness is no more in your body. அந்த உன் சரீரத்தில் அந்த வியாதி இனிமேல் இல்லை. You are healed tonight. இந்த ராத்திரி சுகமாக, You are healed tonight. இந்த ராத்திரி சுகமானாய், Healed இந்த tonight. ராத்திரி சுகமானாய், Healed இந்த tonight. ராத்திரி சுகமானாய். Hallelujah. 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 உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் உள்ளத்தை தொட்டாரே. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் உள்ளத்தை தொட்டாரே. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் உள்ளத்தை தொட்டாரே. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் உள்ளத்தை தொட்டாரே. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் 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 உள்ளத்தை தொட்டாரே. Praise. Hallelujah. 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 Even tonight, இந்த இரவிலும் கூட power of God has touched us. கர்த்தருடைய வல்லமை நம்மை தொட்டிருக்கிறது. We don't have much time. நமக்கு அதிகமான நேரம் இல்லை. We have to finish the meeting right now. இப்போதே கூட்டத்தை முடிக்க வேண்டியதா There இருக்கிறது. is one person. ஒரு மனுஷன், If there is one person here, இங்கே ஒரு மனுஷன் இருப்பார் என்றால், if you have been touched by the power of God, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் தொடப்பட்டிருந்தால் you can come forward. நீங்கள் முன்னே வாருங்கள். Just one person, ஒரு மனுஷன் முன்னே வாருங்கள். because we are going to finish the meeting soon. வெகு சீக்கிரம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். Time is up now. இதோ சமயம் ஆகிவிட்டது. Therefore, there's only chance for one person. ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் சாட்சிக்கு நேரம் கொடுக்கிறோம். The Lord has touched you tonight. இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் தொட்டிருக்கிறார். The Lord has healed you tonight. இந்த ராத்திரி குணமாக்கி இருக்கிறார். Just one person. ஒரு மனுஷன் மாத்திரம் முன்னே வாருங்கள். If you have been touched by the Lord, கர்த்தரால் நீங்கள் தொடப்பட்டிருந்தால், healed by the Lord, கர்த்தரால் குணமாய் you இருந்தால் come forward. நீங்கள் முன்னே வாருங்கள். You come and see that pastor there வந்து இந்த பாஸ்டரை சந்தியுங்கள். and tell him what was the healing. உங்களுக்கு எடுத்த சுகத்தை முதல்ல பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க என்னன்னு. There's one brother here who was under the bondage of the enemy, but the Lord has healed him. ஒரு சகோதரன் பிசாசு பிடியில் இருந்தாராம். இப்போது கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். நான் என்ன பிசாசு திரும்பவும் பணத்தை கொடுத்து என்கிட்ட வான்னு கூப்பிட்டான். நான் திரும்ப பணம் வேண்டாம் என் மனசாட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன். Praise the Lord. Yes, the Lord has delivered him from the clutches of the enemy. பிசாசு பிடியிலிருந்து கர்த்தர் இந்த மனுஷனை விடுதலையாக்கி இருக்கிறார். Yes, let's praise God for that. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
There's another sister here who has been delivered from witchcraft. இன்னொரு சகோதரி மந்திரக்கட்டில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். ഭയങ്കരമായ ഒരു പന്തറക്കെട്ട് കഴിഞ്ഞ 2 വർഷം കൊണ്ട് എനിക്ക് പോരാടിക്കൊണ്ടിരുന്നു. ഞാൻ ഇവിടെ കടന്നു വന്ന് ഭയങ്കരമായി കണ്ണുനീരൊഴിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയും എടുക്കുകയും ചെയ്ത് കേട്ട വചനങ്ങൾ മുഴുവനും താഴ്ത്തി സമർപ്പിച്ച് കർത്താവ് എന്നെ തൊട്ട് ആ കെട്ട് ഒരു ആയുധം വെച്ച് എന്നെ ശരീരത്തിന് രാത്രി കാലമൊക്കെ വളരെ ഭാരപ്പെട്ട് ദൈവം വിടിവിച്ചതിനായി സ്തോത്രം ചെയ്യണം. എല്ലാവരും ജ്ഞാനസ്ഥാനത്തിന് വേണ്ടി എനിക്ക് വേണ്ടി ദൈവം ഇടപെട്ടുണ്ടെന്ന് അത് പൂർണ്ണമായി എനിക്ക് ജ്ഞാനസ്ഥാനം പെടുവാനും ഈ കൂട്ടായ്മ ജനാന്തകാലം വിശ്വസിക്കാനും നിത്യരാജ്യത്തിന്റെ ആത്മാവിനെ കാണപ്പെടുവാനും ഈ പൂർണ്ണമായി இந்த சகோதரிக்கு கத்து தந்த விடுதலைக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Yes, even as she was hearing the word of God, அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது, as the word of God came to her, கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு வந்தபோது, as she submitted to the word of God, the Lord has granted to her the healing. அவர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபோது அதே ஸ்தானத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். Yes, when you obey the word of God, the voice of God, God will heal you. நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்போது நீ சுகத்தை பெறுவாய். We are going to pray just for 1 minute. இன்னும் 1 நிமிடத்துக்காக ஜெபிக்க போகிறோம். Then we are going to close this meeting. இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். If you need a deliverance, விடுதலை தேவை என்றால், you just say, Lord, I will obey your voice. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, I will obey your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey your will. உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவேன். I will please you in all my ways. எல்லா என்னுடைய வழிகளில் உம்மை நான் பிரியப்படுத்துவேன். Make that decision right now. ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். Make that decision right now. இதோ இப்போதே தீர்மானம் பண்ணுங்கள். Make that decision right now. இப்போதே தீர்மானம் பண்ணுங்கள். Tell it out with your words. வாயை திறந்து சொல்லுங்கள். The Lord is hearing. The Lord is hearing. கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார். The Lord is hearing a confession. இதோ உம்முடைய அறிக்கை தேவன் கேட்கிறார். The Lord is hearing your words. உம்முடைய வார்த்தையை தேவன் கேட்கிறார். Yes, the Lord is stretching out his hand. இதோ தேவன் உன்னை கரத்தை நீட்டுகிறார். The hand of the Lord is touching you. கர்த்தருடைய கரம் இதோ உன்னை தொடுகிறது. Hand of the Lord is touching you. கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. The Lord is delivering you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். The Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். The Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். Hallelujah. 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 Even in this last moment, இந்த கடைசி க்ஷணப்பொழுதிலும் the Lord is touching someone. சிலரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். The Lord is touching someone. சிலரை யாரோ ஒரு கர்த்தர் தொடுகிறார். The Lord is touching someone. யாரோ ஒரு மனுஷனை கர்த்தர் தொடுகிறார். You are healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீ குணமானாய். The Lord has set you free tonight. இந்த ராத்திரி கர்த்தர் விடுதலையாக்கினார். That sickness has left you. அந்த வியாதி சரீரத்தை விட்டு போய்விட்டது. That evil power has left you. அந்த அசுத்த ஆவி வெளியே போனது. You are healed tonight. இந்த ராத்திரி குணமானாய். You are healed tonight. இந்த ராத்திரி குணமானாய். Hallelujah. 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 Amen. Shall we all lift up our hands and praise God for the mighty hand of God that was stretched out in our midst tonight. நமக்காக நீட்டப்பட்ட அவருடைய வல்லமையான கரத்துக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. 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 Every word that was spoken tonight, let's praise God. நம்மோடு கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. Hallelujah. Every person who received that healing touch, let's praise God. இந்த ராத்திரி சுகமாக்கும் தொடுதலை பெற்ற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. We'll go on to the next hymn, the final hymn, Malayalam hymn number 7. ഒടുവിലായി ഒരു മലയാള ഗാനം കൂടെ പാട്ടുതാളിലെ 7ാമത്തെ പാട്ട്. വാനഭൂമി മാറിലും
One more gun,
ക്ലേശമതും തീർന്നിടും വേഗം. കർത്താവൻ യേശുവോട് ചേർന്നിടും വേഗം. കണ്ണുനീരും ക്ലേശമതും തീർന്നിടും വേഗം. കർത്താവൻ യേശുവോട് ചേർന്നിടും വേഗം. കർത്താവൻ യേശുവിൻ പൊന്നുകൾ ഞാൻ പൊത്തിടും. പ്രിയനുമായി നിത്യവാസം എത്രയോ ബോധം. കർത്താവൻ യേശുവിൻ പൊന്നുകൾ ഞാൻ പൊത്തിടും. പ്രിയനുമായി നിത്യവാസം എത്രയോ ബോധം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. 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 Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you. Praise you. Praise you. Amen. ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാഹളത്തിൻ നാദം വാനിൽ കേൾക്കാനായി. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. 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 Thank you. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. കാഹളമുഖം മേഘവാനിൽ കണ്ടിടുമ്പോൾ കണ്ണിമയ്ക്കും നേരം ഞാനും പറന്നുയരും. Hallelujah. 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 Dear child of God, പ്രിയ ദൈവ പൈതലേ, all that you are enjoying on this earth is temporal. നീ ഈ ഭൂമിയിൽ ആസ്വദിക്കുന്നതൊക്കെയും നശ്വരമാണ്. Very soon all those things are going to be destroyed. എത്രയും വേഗത്തിൽ ഇവയെല്ലാം നശിക്കുവാൻ പോകുന്നു. Then all your joys will come to an end. അപ്പോൾ നിന്റെ എല്ലാ സന്തോഷത്തിനും ഒരു അവസാനമുണ്ടാകും. Rather, all your joys will become a sorrow. നിന്റെ ദുഃഖം നിന്റെ സന്തോഷമെല്ലാം നിനക്കൊരു ദുഃഖമായും മാറും. That's why the Lord is calling you for a higher life. അതുകൊണ്ടാണ് ദൈവം നിന്നെ ഒരു ഉന്നത ജീവിതത്തിനായി വിളിക്കുന്നത്. Oh, He wants
you to look up to him right now. നീ ഇപ്പോൾ തന്നെ അവങ്കിലേക്ക് നോക്കണമെന്ന് അവൻ When you look ആഗ്രഹിക്കുന്നു. up to Jesus, he will give you the eternal joy. നീ യേശുവിലേക്ക് നോക്കുമ്പോൾ അവന് നിത്യ സന്തോഷം നിനക്ക് He will നൽകും. fill you with heavenly joy. അവൻ നിന്നെ സ്വർഗ സന്തോഷത്താൽ He will നിറയ്ക്കും. fill you with the lasting joy. അവൻ നിന്നെ നിലനിൽക്കുന്ന സന്തോഷത്താൽ And നിറയ്ക്കും. nobody can take away that joy from you. ആർക്കും ആ സന്തോഷം നിന്നിൽ എടുക്കുവാൻ സാധ്യമല്ല. Yes, Jesus is moving in our midst. യേശു നമ്മുടെ നടുവിൽ ഉലാവുന്നു. Therefore, open your heart. ആകയാൽ നിന്റെ ഹൃദയം തുറക്കൂ. Allow Jesus to come into you right now. യേശു ഇപ്പോൾ നിന്റെ ഉള്ളിൽ വരുവാൻ ഇടം കൊടുക്കൂ. Then all your sorrows will flee away. അപ്പോൾ നിന്റെ ദുഃഖമെല്ലാം ഓടിപ്പോകും. All your cares will flee away. നിന്റെ ഭാരങ്ങളെല്ലാം നീങ്ങിപ്പോകും. All your pain will flee നിന്റെ away. വേദനകളെല്ലാം You മാറിപ്പോകും. will be filled with the joy of നീ heaven. സ്വർഗ സന്തോഷത്താൽ നിറയും. Yes, right now the Lord is moving in our midst. ഇപ്പോൾ തന്നെ ദൈവം നമ്മുടെ നടുവിൽ ഉലാവുന്നു. Jesus is moving in our midst. യേശു നമ്മുടെ നടുവിൽ The ഉലാവുന്നു. unchanging Jesus is moving in our midst. മാറാത്ത യേശു നമ്മുടെ മധ്യേ The നടകൊള്ളുന്നു. loving Jesus is moving in our midst. സ്നേഹമുള്ള യേശു നടകൊള്ളുന്നു. The compassionate Jesus is moving in our midst. മനസ്സലിവുള്ള യേശു നമ്മുടെ മധ്യേ He നടകൊള്ളുന്നു. wants to touch you right now. ഇപ്പോൾ നിന്നെ തൊടുവാൻ അവൻ He wants ആഗ്രഹിക്കുന്നു. to quicken you right നിന്നെ now. ഇപ്പോൾ ഉയർപ്പിക്കുവാൻ He wants ആഗ്രഹിക്കുന്നു. to fill you right now. ഇപ്പോൾ തന്നെ നിന്നെ നിറയ്ക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. Hallelujah. 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 Even tonight the Lord wants to do a special work in your life. ഇന്ന് രാത്രിയിലും നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു സവിശേഷമായ പ്രവൃത്തി ദൈവം ചെയ്യുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. Yes, you were running after something that was not eternal. നിത്യമായതല്ലാത്ത ഒരു അനിത്യമായ ഒന്നിന്റെ പിറകെ നീ ഓടുകയായിരുന്നു. But tonight the Lord is bringing you into the right path. എന്നാൽ ഇന്ന് കർത്താവ് നിന്നെ ഒരു യഥാർത്ഥ പാതയിലേക്ക് കൊണ്ടുവരുന്നു. Yes, the Lord has an eternal kingdom for you. നിനക്ക് വേണ്ടി നൽകുവാൻ ദൈവത്തിന് ഒരു നിത്യരാജ്യമുണ്ട്. Therefore he is calling you for that kingdom. ആകയാൽ ആ രാജ്യത്തിനായി അവൻ നിന്നെ വിളിക്കുന്നു. You say, yes Lord, I will run after you. നീ പറഞ്ഞാട്ടെ, കർത്താവേ ഞാൻ നിന്റെ പിന്നാലെ ഓടി വരാം. Yes, you can run after Jesus. നിനക്ക് യേശുവിന്റെ പുറകെ ഓടുവാൻ കഴിയും. You can never be put to shame. അങ്ങനെ എന്നാൽ നീ ഒരു നാളും ലജ്ജിക്കയില്ല. You will never be sorrowful. നീ ഒരു നാളും You will ദുഃഖിതനാകയില്ല. be filled with the joy of heaven. നീയോ സ്വർഗ സന്തോഷത്താൽ നിറയും. You will be able to overcome all things in this world. ഈ ലോകത്തിലുള്ളതിനെല്ലാം നിനക്ക് ജയിക്കുവാനാവും. Oh, come behind Jesus. യേശുവിന്റെ പിന്നാലെ വന്നാട്ടെ. Oh, he is calling you. അവനിതാ നിന്നെ വിളിക്കുന്നു. Oh, come after him. യേശുവിന്റെ പിന്നാലെ വരിക. Run after him. അവന്റെ പിന്നാലെ വന്നാട്ടെ. Hallelujah. 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 That trouble in your mind
the Lord is able to remove it tonight. നിന്റെ മനസ്സിലെ ആ കലക്കമുണ്ടല്ലോ, ഇന്ന് രാത്രി അത് മാറ്റുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. Oh, that question in your mind, the Lord is able to answer tonight. നിന്റെ മനസ്സിലെ ആ ചോദ്യത്തിന് ഇന്ന് രാത്രി മറുപടി നൽകുവാൻ Yes, ദൈവത്തിന് the കഴിയും. Spirit of God is moving in our midst. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മുടെ മധ്യേ The പരിവർത്തിക്കുന്നു. Lord is moving in our midst. കർത്താവ് നമ്മുടെ മധ്യേ നടകൊള്ളുന്നു. And He knows you personally. നിന്റെ വ്യക്തിപരമായി അടുത്തവൻ The അറിയുന്നു. Lord knows you personally. ദൈവം നിന്നെ ഏറ്റവും അടുത്തറിയുന്നു. And He has brought you with a definite purpose. നിന്റെ ഒരു ഉദ്ദേശത്തോടെയാണ് അവൻ കൊണ്ടുവന്നത്. And surely the Lord will fulfill that purpose in your life. തീർച്ചയായും ആ ഉദ്ദേശം ദൈവം നിന്റെ ജീവിതത്തിൽ നിറവേറ്റും. Therefore, look at Him right now. ആകയാൽ ഇപ്പോൾ അവങ്കിലേക്ക് നോക്കിയാട്ടെ. Oh, look at Him right now. ഇപ്പോൾ തന്നെ അവനെ നോക്കിയാട്ടെ. And receive the grace from Jesus. യേശുവിൽ നിന്ന് കൃപ പ്രാപിച്ചാട്ടെ. Receive the grace from Jesus. യേശുവിൽ നിന്ന് കൃപ നേടിയാട്ടെ. Hallelujah. 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 Amen. The glorious presence of God is moving in our midst. നമ്മുടെ ദൈവത്തിന്റെ മഹിമയേറിയ സാന്നിധ്യം നമ്മുടെ നടുവിൽ വ്യാപരിക്കുന്നു. And the Lord wants to fill us with His glory. നമ്മെ തന്റെ തേജസ്സിനാൽ നിറയ്ക്കുവാൻ കർത്താവ് His ആഗ്രഹിക്കുന്നു. glory is eternal glory. ഈ തേജസ് നിത്യ തേജസ്. And this glory will abide with us forever. ഈ തേജസ് നമ്മിൽ എന്നും എന്നേക്കും ഉണ്ടായിരിക്കും. Therefore, dear child of God, ആകയാൽ പ്രിയ ദൈവ പൈതലേ, you need not be afraid of anything. നീ യാതൊന്നിനെയും ഭയപ്പെടേണ്ടതില്ല. You need not be worried about your sorrows or burdens. നിന്റെ ദുഃഖങ്ങൾ ഭാരങ്ങൾ നിന്നെ വിഷമിപ്പിക്കേണ്ടതില്ല. You can just lay them at the feet of the Lord. നിനക്ക് അവയെ കർത്താവിന്റെ പാദപീഠത്തിൽ വയ്ക്കാം. And just receive that glory from God. നീ കർത്താവിൽ നിന്ന് ആ തേജസ് പ്രാപിച്ചാൽ Or മതി. receive that joy from the ആ Lord. സന്തോഷം കർത്താവിൽ നിന്ന് And പ്രാപിക്കുക. tonight the Lord will do a definite work in your life. ഇന്ന് രാത്രി നിന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം ഒരു സുനിശ്ചിതമായ പ്രവൃത്തിയെ ചെയ്യും. Or shall we all surrender our lives and praise God? ആകയാൽ നമ്മുടെ ജീവിതത്തെ സമർപ്പിച്ച് നാം എല്ലാവരും സ്തോത്രം ചെയ്യാം. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah.